போல் கோதுமை மாவு அப்பம் எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். 3/4 கப்பு நாட்டு சக்கரை எடுத்து 1/2 கப்பு தண்ணி விட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிடணும். பாருங்கள், இப்போ 1 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு துருவின தேங்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய்ப்பொடி, 1/4 டீஸ்பூன் சுக்குப்பொடி போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிட்டு நம்ம காய்ச்சி வச்சா வெள்ளை தண்ணியை சூடோடையே அதில் விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இட்லி மாவு பதத்தில் கரைச்சி எடுத்துக்கிடணும். அப்படியே கரைச்ச முடியலைன்னா மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு சுற்றி எடுத்துட்டால் போதும், நல்ல இட்லி மாவு பதத்தில் வந்துடும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுவிட்டு ஒரு பிஞ்சு உப்பு, 2 பிஞ்சு சோடாப்பொடி இவ்வளையும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிடுங்க. குழிப்பணியாரக்கல்லில் எண்ணெய் விட்டு நல்லா காய்ச்சதும் ஒவ்வொரு கரண்டி மாவை விட்டு குழிப்பணியாரமாக சுட்டி எடுக்கலாம். நல்லா சாஃப்டான கோதுமை மாவு அப்பம் இது. பழம் எதுவும் தேவையில்லை. பாருங்கள், நல்லா அழகாக வீட்டு பஞ்சு போல் இருக்கும். இவ்வளோ குண்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள்.